என் கைக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அஞ்சரை பெட்டி. கை கடக்கமான அஞ்சரை பெட்டி. எவ்வளவு கியூட் இல்ல? இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காரைக்குடி சைட்லலாம் அந்த அடுக்கு சட்டினாலே பெரிய ஃபேமஸ் தான். இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம் இட்லி. சோ ஜஸ்ட் திங்க் ஆஃப் பித்தளை இட்லி பாத்திரம் இந்த மாதிரியான ஸ்டைல்ல வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரா இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆமா, எடுத்த ஒண்ணுன்னா வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கவும் இல்ல, ரொம்ப அழகா இருக்கு. மேம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தங்கத்தை நீங்க வந்து மெஷர் பண்ணி வாங்குவீங்க கரெக்ட்டுங்களா? எத்தனை கேரட்டு, இதுல வந்து எவ்வளவு உள்ளுக்குள்ள வந்து செம்பு சேர்த்திருக்காங்க, தங்கம் எவ்வளவு இருக்கு, சில்வர் எவ்வளவு சேர்த்திருக்காங்கன்றத நீங்க மெஷர் பண்ணி வாங்குவீங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க வெங்கலத்தை அந்த மாதிரி வாங்கிருக்கீங்களா? சோ இனிமேல் வெங்கலத்தையும் தரம் பார்த்து வாங்கலாம். சர்டிஃபைடு வெங்கல பாத்திரம்ங்கிறது நான் ரோஷ் குக்வேர்ல தான் ஃபர்ஸ்ட் நான் கேள்விப்படுறேன். இந்த பாத்திரங்கள் எதுவுமே யூஸ் அண்ட் த்ரோஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு ஐ பவர் இருக்கு இல்லைங்களா? 3 months கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐ பவர் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்ல, நிறைய இந்த கடாய் நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி சின்ன இதுல இருந்து வெரைட்டி ஆஃப் கடாய்ஸ் வச்சிருக்கீங்க. ஆமா, இது ரகசியங்க. யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. பல வீடுகள்ல பணியாரம் வந்து போயிட்டு இருக்கு. உங்க கையாலே நீங்க போட்டு திருப்பி காமிச்சிட்டீங்கன்னா இல்ல கரண்டி வேண்டாம், கையில எடுக்கிறேன். சூடா இருக்கு. ஆமா, வாவ். நம்ம வந்து பொதுவா வந்து டயலாக் இருக்குல்ல மேம், தெரிக்க விடலாமா அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம பணியாரத்தை உதிர்த்து விடலாமா அப்படின்ற மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த ரோஷ் குக்வேர் பத்தி ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கு. நிறைய பேர் நேர்லயே வந்து நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போயிருந்தீங்க, வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய நியூ ப்ராடக்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஜுபைதா கிட்ட என்னென்ன நியூ ப்ராடக்ட் வந்திருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். எக்ஸைட்மென்ட்ல. ஆமா, ஏன்னா லாஸ்ட் டைம் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சாலிட் ரெஸ்பான்ஸ். அவ்வளோ அந்த கை கடக்கமா இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டின்றது ட்ரெண்ட் பண்ணதே நீங்க தான். அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்தது. நாங்க ரீசெண்டா ஒரு கல்யாணத்துக்கு கூட அந்த அஞ்சரை பெட்டி 400 பீஸ் வந்து நாங்க பண்ணி கொடுத்திருந்தோம். சூப்பர் சூப்பர். சோ ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இப்ப நம்மளுக்கு நிறைய நியூ ஐட்டம்ஸ் வந்திருக்கு. நம்ம அப்படியே ஒண்ணா காட்டலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இதுல என்னன்னா நம்ம எல்லாம் டீடைலா காட்டுறதுனால அவங்களுக்கு ரொம்ப திருப்தி, நம்முடைய நேயர்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு. அதனால நேர்லயே வந்து பாத்துறாங்க. ஆமா, நம்ம பார்க்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த பிரியாணி ஹண்டி, அதாவது நம்ம லகன்னு சொல்லுவாங்க நார்த்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு செஞ்சுக்கிற அளவுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 members ஆஃப் ஃபேமிலி வரைக்கும் செஞ்சுக்கிற அளவு வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. சோ இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு. பொதுவாகவே பித்தளைல நம்ம பொருட்கள் அப்படின்னாலே கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும், அடி வந்து கனமா இருக்காதுன்றதுதான் ஜென்ரலா ஒரு ஒப்பீனியனா இருக்கும். நீங்க இதோடைய பேஸோட அந்த வெயிட் நீங்க பார்க்கலாம். சிங்கிள் பீஸ் அது சின்ன குவான்டிட்டி தான் இருந்தாலும் நீங்க அதோட வெயிட் பார்க்கலாம். நல்லா வெயிட்டா இருக்கும். சோ தம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்ம பிரியாணி பாத்திரம்னு உடனே திறந்து பார்க்கும்போது பிரியாணி இருக்கா? பாத்திரம் மட்டும்தான். பிரியாணி வாங்கிட்டு போய் வீட்டுல செஞ்சுக்கலாம். ஸோ இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா அண்ட் இந்த சைஸ் வந்து ஒரு ரேரா கிடைக்கக்கூடிய ஒரு சைஸ். ஸோ ஒரு 8 members இருந்தா கூட தாராளமா செஞ்சுக்கலாம். இதுல நல்ல ஸ்பேஸ் இருக்கனால நல்ல ஈவனா ரைஸ்ல வந்து நல்ல லாங் கிரைனா வந்து குக் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அந்த பிரியாணினாலே பொதுவா அந்த குக்கர்ல செய்யறதை விட குக்கர் மோஸ்ட்லி நம்ம அர்ஜென்ட்டுக்கு பண்றோம். பட் இந்த மாதிரி பாத்திரத்துல பண்ணும்போது தான் அதுக்கு உண்டான சுவை, அதுக்கு உண்டான கலர் எல்லாமே கிடைக்கும். மெயினா வந்து பிரியாணில நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா
நல்லா குக்கா இருக்கணும். இந்த உருளைக்கிழங்கு போட்டாலுமே எங்க மாமியார் சொல்லுவாங்க, உருளைக்கிழங்கு வந்து இப்படி 2 கையில இப்படி தொட்டா மசிஞ்சிடணுமா பிரியாணில, அப்படி குக் ஆகணும். பார்க்கும்போது சாலிடா இருக்கணும், பட் தொடும்போது அப்படி மசிஞ்சு வந்துடணும். அதே மாதிரி ரைஸ்ல வந்து அந்த ஃபிளேவர்ஸ் கரெக்டா மிக்ஸ் ஆயிருக்கணும். இந்த ஸ்பேஸ் இருந்தாதான் அந்த ஃபிளேவர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகும். உண்மைதான். ஆக்சுவலா இது பார்க்கும்போது இல்ல இந்த கேரளா உருளி ஞாபகம் அந்த பேட்டர்ன்ல இருக்கு. இதுல பாயசம்லாம் கூட நல்லா பண்ணலாம். ஏன்னா தாராளமா அடி கனமா இருக்கு அப்படிங்கறதுனால இந்த பால் பாயசம் எல்லாம் பண்ணும்போது இது நல்லா இருக்கும். அது போக நம்ம மத்த டைம்ல இத வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஜாக்ஸ் கிச்சன் கிளீனிங் பவுடர் வாஷ் பண்ணி இத ஷோ பீஸாவுமே வச்சுக்கலாம் வீட்ல. அவங்களோட இதுல வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அந்த உங்களோட இந்த கிச்சன் கிளீனர் பத்தி சொல்லும் போது இல்ல அவ்வளவு அழகா நம்ம கைக்கு எந்த விதமான இதுவுமே இல்லாம அழகா வாஷ் ஆகுது அந்த பவுடர் போட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் அதை பத்தி கூட கேட்டிருந்தாங்க. ஆமா. அடுத்து வந்து இந்த அடுக்கு சட்டி மேம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காரைக்குடி சைட்ல எல்லாம் அந்த அடுக்கு சட்டினாலே பெரிய ஃபேமஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம கிட்ட செட் ஆஃப் 5ல வருது. சோ செட் ஆஃப் 5 வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வேணும்ன்றவங்களுக்கு இல்ல ஒரு பீஸ் தான் எனக்கு வேணும், பர்டிகுலர் சைஸ் தான் வேணும்னாலும் சிங்கிள் பீஸாவுமே எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்கு, அதாவது நம்ம சமைச்சதுக்கு அப்புறம் ஒரு பொருளை மாத்தி வைக்கிறதுக்கு, கலந்த சாதம் எல்லாம் பண்றதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். அது நல்ல வெயிட்டாவும் இருக்கு. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. பிளேட்ல மூடுற பிளேட் அவ்வளவு அழகா லிட்டோடயே வந்துடும். நல்லா இருக்கு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேம் நம்ம கிட்ட அஞ்சரை பெட்டி, நான் லாஸ்ட் டைம் உங்ககிட்ட காமிச்சேன் இந்த செட் ஆஃப் அஞ்சரை பெட்டி. அண்ட் நீங்க தான் அது ட்ரெண்ட் பண்ணது வந்து கை கடக்கமா இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி அப்படின்றது. என் கைக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அஞ்சரை பெட்டி, கை கடக்கமான அஞ்சரை பெட்டி. எவ்வளவு கியூட் இல்ல? செம்ம சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு நியூ லான்ச் அஞ்சரை பெட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஹேண்ட் ஒர்க், ஃபுல்லாகவே கையிலேயே டிசைன் பண்ணது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமா லைக் பண்றாங்க இந்த அஞ்சரை பெட்டியை. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்துலயும் அது ஒரு டிசைன் வந்திருக்கும். ஸோ ஒரு கிண்ணத்துலயும் நம்ம அதை வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். அதோட டிசைன்ஸை ரொம்ப எலிகென்ட்டா இருக்கும். ஹோல் ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரீமியம் கிஃப்டிங்ல இது வந்து பாத்தீங்கன்னா டாப்பா போயிட்டு இருக்கு எங்களுக்கு. இல்ல இது ஒரு பார்க்கும் போதே அவ்வளவு அழகா ஒரு வேலைப்பாடோட சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நான் அந்த கையில கீழே இது என்ன பாக்குது, இது வந்து ஒரு வெல்வெட் ஷீட் கொடுத்துருக்கோம் மேம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணி ஒரு 10 வாஷஸ்ல வந்து போயிடும். இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்கிராச்சஸ், அதாவது இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்காக கிடையாது. இது இப்ப எங்களுக்கு வந்து ஃபேக்டரியில இருந்து இங்க வரும்போது ஒண்ணு இதாகும்போது ஸ்கிராச்சஸ் ஆயிடாம இருக்கிறதுக்காக இது வந்து நம்ம வந்து நல்ல ஐடியா தான். நம்ம வாங்கும்போது இதை பாத்துட்டோம் இல்லையா, வெல்வெட் ஷீட் தான். இது வேணும் இன்னொரு தடவை வெல்வெட் ஷீட் எடுத்து நம்ம இதை ஒட்டி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சூப்பர் ஐடியா. அது நைஸ். இதோட விலைகள் எல்லாமே வந்து உங்களோட வெப்சைட்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க வெப்சைட்டை போய் முதல்ல விசிட் பண்ணுங்க. அதுல பிரைசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்க வாங்க. நம்ம வீடியோல வந்து பிரைசஸ் மென்ஷன் பண்றது இல்ல. கண்டிப்பா இதுல வந்து ஆஃபர்ஸ் எல்லாமும் இருக்கு. அதனால நீங்க வெப்சைட் பார்த்துட்டு வீடியோக்குள்ள வாங்க. கண்டிப்பா. இட்லி பாத்திரம், பித்தளை இட்லி பாத்திரம், இது ரொம்ப யூனிக்கா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இல்ல நான் இன்னொரு இட்லி பாத்திரம் காட்டுறேன், அதுக்கப்புறம் இதை ஓபன் பண்ணுங்க. பித்தளை இட்லி பாத்திரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ல நம்மளுடைய ட்ரெடிஷனல் பேட்டர்னா நம்மளுக்கு இத்தனை நாள் வந்து வந்துட்டு இருந்தது. சோ பொதுவா நம்ம இது ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள இந்த மாதிரி நம்மளுக்கான தட்டுகள் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா துணி போட்டு நம்ம வந்து குக் பண்ணுவோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா ஸ்பேஸ் எல்லாருமே மோஸ்ட்லி அபார்ட்மெண்ட் சிஸ்டம் அண்ட் சின்ன ஸ்பேசஸ்ல தான் இருக்கும். சோ அப்படின்றப்ப இட்லி பாத்திரம் பித்தளைல வேணும், யூஸ் பண்ணணும்ன்றது நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. ஆனா இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து எங்களால அதுக்குள்ள அஃபோர்ட் பண்ண முடியல. நிறைய பேர் எங்களுக்கு சொன்னாங்க. சோ இது ஆக்சுவலி நம்ம டிசைன் பண்ண பேட்டர்ன் இப்போ உங்க கையில இருக்கிறது. நான் உங்களுக்கு இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன் மேம். அது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துறலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாத்திரம்லாம் இருக்கும்ல, அதை நம்ம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிராஸ்ல ரெப்ளிகேட் பண்ணிருக்கோம். நீங்க அப்படியே ஓபன் பண்ணிடுங்க. இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம் இட்லி. சோ ஜஸ்ட் திங்க் ஆஃப் பித்தளை இட்லி பாத்திரம் இந்த மாதிரியான ஸ்டைல்ல வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மாதிரி பாத்திரம்னா அந்த தனித்தனி குழி வச்சு அப்படிதான் எடுக்கணும்னு. இது ரொம்ப இது வந்து கம்ப்ளீட் டிசைன்டு பை ராஷ். அண்ட் ராஷ்ல தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேணா வெளியில வரலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணிருக்கோம் மேம். சோ இது வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டாக்கபிள்ல வந்துரும். இது நம்ம வந்து மேல இந்த மாதிரி நம்ம கலட்டிட்டு ஒரு தட்டையும் நம்ம தனியா எடுத்துக்கலாம். கீழே இந்த மாதிரி லெக் கொடுத்துருக்கோம். நீங்க இந்த தட்டோட கேப் வந்து பாக்கலாம் மேம்.
இந்த ஒரு தட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த கேப். இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்மளுக்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டுகள்ல பிரச்சனை என்ன வரும்னா, இப்படி நம்ம சேர்த்து வச்சிட்டோம்னா மேல இருக்க இட்லி வந்து என்ன ஆகும்னா மேல போய் ஒட்டி அப்படியே சப்பலஞ்சு போயிடும். சோ மேல் தட்டுல நம்ம நிறைய மாவு ஊத்துவோம், கீழே இருக்க தட்டெல்லாம் அரை கரண்டி தான் நம்ம மாவு ஊத்துற மாதிரி இருக்கும். சோ இந்த ஹைட்ல நீங்க பண்ணும்போது நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சா கூட நம்மளுக்கு அந்த இட்லி வந்து மேல ஃபிளஃப் ஆகும்போது கூட இந்த இடத்துல போய் டச் ஆகாது. அந்த அளவுக்கு எந்த அளவுல இருக்கோ அதே அளவுல எல்லா இட்லியும் நம்ம ஊத்திக்கலாம். சோ இதோடைய தட்டுகள் வந்து இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். நல்ல வெயிட்டா இருக்கு, நல்ல ஒரு ஹெவியா இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ஈயம் பூசி கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்ப பின்னாடி மட்டும் ஈயம் பூசலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நீர் வேர்த்து திரும்ப அந்த இட்லியில உழுகும் போது அதுவுமே நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றது கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு தட்டுலயுமே நம்ம வந்து இட்லியில தட்டுல வந்து ஈயம் பூசிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மாடல் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு மூமெண்ட்ல போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இது வந்து என்னன்னா, அந்த இட்லி மேல தண்ணி விழுறதுங்கிறது ஒரு பெரிய பாயிண்ட். அது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பொதுவா இட்லி ஊத்தணும் அப்படின்னா இந்த இட்லிக்கு மேல இந்த ஹோல் வர மாதிரி தான் வைக்கணும். அப்பதான் வந்து அது காத்து நல்லா வந்து ஆவி வந்து நல்லா வேகும். அதே மாதிரி அந்த இட்லி ஊத்தும் போது இது ஒட்டாம இருந்தது, இங்க தண்ணி வராம இருந்ததுன்னா அது வந்து நம்ம லக்குன்னு தான் சொல்லணும். பட் இதுல வந்து தண்ணி வேர்க்காது, இது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாது. அது மட்டும் இல்லாம இந்த பாத்திரத்துல மூடியிலயும் நம்ம ஈயம் பூசிருக்கோம், உள்ளுக்குள்ளேயும் நம்ம ஈயம் பூசிருக்கோம். சோ இட்லி செய்யாத நேரத்துல நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு கூட இந்த பாத்திரத்தை நம்ம தனியா யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர். இப்போ இந்த ஈயம் வந்து எவ்வளவு வருஷம் வரும்? நம்ம இது ஈயத்தோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றத பொறுத்து தான் ஈயத்தோட லைஃப். இப்போ இதுல வந்து இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி போட்டு நம்ம வதக்குறோம்னா டக்குன்னு வந்து போயிடும். உடன் கரண்டி, மரக்கரண்டி வந்து அதுல யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெய்லி யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 1 month 1.5 monthலயே லைட்டா வந்து உங்களுக்கு அந்த வெதர் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் எவ்ரி டைம் யூஸ் பண்றோம் அப்படின்றதுனால. சோ இது முழுக்க வந்து யூசேஜ்க்கு மேலதான். இப்ப நம்மள்ட்ட வந்து ஈயம் பூசுற சர்வீஸ்மே இருக்கு. இப்ப நிறைய ஈயம் பூசுறவங்களும் வந்து இப்ப நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நடுவுல காணாம போனாங்க, இப்ப திரும்ப வந்துட்டு இருக்காங்க. சோ அங்க ஈயம் பூசிக்கலாம் டெய்லி யூஸ் பண்றதா இருந்தா. இப்போ நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்றேன் அப்படின்னா தாராளமா 6 monthsக்கு ஒன்ஸ் வந்து ஈயம் பூசிக்கிட்டா போதும். இப்ப நம்முடைய பாரம்பரியம் எல்லாம் திரும்பி வந்துட்டே இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. கண்டிப்பா மேம். ஏன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியுது. மேம் நம்ம லாஸ்ட் டைமே நம்ம வீடியோஸ்ல நிறைய இந்த மாதிரி பாயாச உருளி எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். சோ அதனால நான் இப்ப அதெல்லாம் காட்ட போறது இல்ல. நிறைய நியூ மாடல்ஸ் வரது மட்டும் நான் காட்டுறேன். இதெல்லாம் ரெகுலரா நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் தான். சோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்தி பாக்ஸ் வந்து நம்ம கிட்ட நியூ பேட்டர்ன் மேம். உடன் சப்பாத்தி பாக்ஸ். சோ இது ஃபுல்லாவே கீழே வந்து உள்ள கொடுத்துருக்கோம். உள்ள வந்து டாங் வந்துரும் சப்பாத்திஸ் எடுக்கிறதுக்கு. இது வந்து உள்ள நம்ம அந்த சப்பாத்தி கிளாத்ஸ் வருது இல்ல, அந்த மாதிரி நம்ம உள்ள துணி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல 2 பேட்டர்ன் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிராஸ் லிட். இது வந்து ஆன்டிக் ஃபினிஷ் லிட். இதுவும் பிராஸ் தான், ஆன்டிக் ஃபினிஷ்ல கொடுத்துருக்கோம். இது கோல்டன் ஃபினிஷ்ல கொடுத்துருக்கோம். பொதுவா இந்த உடன் பாக்ஸஸ்ல பிரச்சனை என்னவா வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் வந்து நம்ம வாஷ் பண்ண ஒரு மாதிரி பழசாயிடும் அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ அதனால என்ன பண்ணிருக்கோம்னா அவுட்டர் ஏரியாவை வந்து நாங்க லேமினேட் பண்ணிருக்கோம். அப்படியே இருக்கும். நம்ம வாஷ் பண்ணா கூட இந்த ஃபினிஷிங் அப்படியே இருக்கும். சோ அவுட்டர் ஏரியா லேமினேட் பண்ணிருக்கோம். உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. ஜஸ்ட் பிளைன் வுட் தான். அப்படின்றப்ப ஃபுட்ல எந்த ஒரு ரியாக்ஷனும் ஆகாது. சோ எஸ்தெட்டிக் லுக்கும் அப்படி நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். பிளஸ் ஃபுட்லயும் நம்மளுக்கு எந்த ஒரு ரியாக்ஷன்ஸுமே ஆகாது. அழகா இருக்குல்ல. நம்ம டைனிங் டேபிள் மேல வச்சுட்டு அழகா அந்த சப்பாத்தி ஒண்ணு சூப்பரா இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆமா, எடுத்த ஒண்ணுன்னா வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கவும் இல்ல, ரொம்ப அழகா இருக்கு. மேம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தங்கத்தை நீங்க வந்து மெஷர் பண்ணி வாங்குவீங்க கரெக்ட்டுங்களா? எத்தனை கேரட், இதுல வந்து எவ்வளவு உள்ளுக்குள்ள வந்து செம்பு சேர்த்திருக்காங்க, தங்கம் எவ்வளவு இருக்கு, சில்வர் எவ்வளவு சேர்த்திருக்காங்கன்றத நீங்க மெஷர் பண்ணி வாங்குவீங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க வெங்கலத்தை அந்த மாதிரி வாங்கிருக்கீங்களா? வாய்ப்பே இல்ல. வெங்கலம் சொன்னா நம்பி வாங்கிடுவாங்க. கண்டிப்பா நம்ம கிட்ட நிறைய விதமான வெங்கலம் இருக்கு. நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் ரெகுலரா கேக்குறது என்னன்னா NABL சர்டிஃபைடு வெங்கலம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வெங்கலம், இதை இதுதான் ஒரிஜினல் வெங்கலமா, அது ஒரிஜினல் வெங்கலம் இல்லையா அப்படின்றது கான்செப்ட் கிடையாது. அதாவது இப்போ ஒரு லாட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்டரியில ஒரு லாட்ல thousands ஆஃப் பீசஸ் வந்து மேனுஃபேக்சரிங் போகும். ஒரு பீஸையும் வந்து நம்ம எடுத்து லேப் டெஸ்ட் பண்ணும்போது அதோட காஸ்டிங்கா இருக்கட்டும், அதோட பிரைசிங்கா இருக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சோ அதை ஒரு பீஸ்க்கும் பண்றது வந்து பாசிபிளா இருக்கிறது கிடையாது. பட் இதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா NABL சர்டிபிகேட்ஸ் சொல்லிட்டு அதுக்குன்னு தனியா ஃபேக்டரிஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம அந்த
அந்த ஃபேக்டரிஸ்ல வந்து டைப் பண்ணி அங்கிருந்து நம்ம மேனுஃபேக்சரிங்ஸ் எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த கடாய் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதுல எவ்வளவு காப்பர் இருக்கு, எவ்வளவு டின் இருக்குன்றது NABL சர்டிஃபைடோட நாங்க உங்களுக்கு வந்து கொடுத்துடுவோம். ஸோ இனிமேல் வெங்கலத்தையும் தரம் பார்த்து வாங்கலாம். சர்டிஃபைடு வெங்கல பாத்திரம்ங்கிறது நான் ரோஷ் குக்வேர்ல தான் ஃபர்ஸ்ட் நான் கேள்விப்படுறேன். ஸோ இதுல வந்து எவ்வளவு வெண்கலம் இருக்கு, இது உண்மையான வெண்கலம் தானா? நான் அங்க வாங்கும்போது அவ்வளவு விலையில இருந்தது, இது இங்க வாங்கும்போது இவ்வளவு விலை இருந்தது, எந்த கம்பேரிசனுமே இல்லை. இது ஒரிஜினல் வெண்கலங்கிறதுக்கு சர்டிபிகேட்டே கொடுக்குறாங்க. கண்டிப்பா மேம். எங்களுக்கு இன்னொரு கஸ்டமர்ஸ் இப்ப நீங்க சொன்ன மாதிரியே தான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க, இது என்னப்பா வெங்கலம் சர்டிஃபைடு, இத்தனை வருஷம் நான் வாங்கிட்டு தானே இருந்தேன், சமைச்சிட்டு தானே இருக்கேன் அதுல அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட எல்லா விதமான கஸ்டமர்ஸும் வராங்க மேம். ஸோ கஸ்டமருக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதை எங்க கடையில வைக்கிறது எங்களுடைய பொறுப்பு, அது கஸ்டமருக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கிறது அவங்களோட பொறுப்பு. பட் வந்து ஒரு கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கும் ஒரு கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி அவங்க வந்து பாத்திரங்களை வச்சிருக்காங்க. ஆமா கண்டிப்பா. இப்ப இதுல நம்ம கடாய் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம லான்ச் பண்ணது இந்த கிண்ணங்கள். இந்த ரசம் சாதம், மினி இட்லிஸ் எல்லாம் போட்டு சர்வ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கிளாஸஸ், இதுலயே கிளாஸஸும் வருது. சர்டிஃபைட் பிரான்ஸ் இப்ப நான் காட்டுறது எல்லாமே செம்பு டைப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ். அழகா இருக்கு. ஒரு டம்ளர்ல தண்ணி குடிக்கிறத விட இந்த மாதிரி செம்புல கொஞ்சம் திருப்தியா இருக்கும். 1.5 டம்ளர் இருக்கும் இதுல, அப்ப திருப்தியா தண்ணி குடிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கக்கூடியது இந்த நெய் செம்பு, பிரான்ஸ் நெய் செம்பு. செம்ம வெயிட்டா இருக்கு, அழகா இருக்குங்க, ரொம்ப கியூட்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நெய் செம்பு ரொம்ப காம்பாக்டா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். பொதுவாக பிராஸ்ல நம்ம கிட்ட இருக்கு, இது பிரான்ஸ்ல அது சர்டிஃபைடோடயே வந்துருது. இன்னொன்னு பிரான்ஸா இருக்கட்டும், இரும்பு பாத்திரங்களா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இப்போ நம்ம அந்த காலத்துல டிவி வாங்குவோம், எத்தனை வருஷம் ஓடிச்சு மேம்? உங்க வீட்டுல எத்தனை வாட்டி டிவி மாத்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப ரேர் தான். அப்ப அது அவ்வளவுதான். நம்ம இப்படி வாங்குறோம், நம்ம பெருசாகி கிட்டத்தட்ட அதுவா இருக்கும், அப்பதான் நம்ம மாத்திருப்போம். இப்பெல்லாம் நம்ம டிவிஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 3 years once 4 years once டிவிஸ் மாத்தோம். ஏன்னா இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து அது நிறைய விஷயங்கள் அதுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம பேசணும்னா எவ்வளவு டக் டக்குன்னு மாறிட்டே இருக்கு, அப்டேட்ஸ் ஆகுது. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு போனை நம்மளால எவ்வளவு காஸ்ட்லி போன் ஆனாலும் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளால அதை யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. சோ பாத்திரங்களும் அந்த மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோவா மாறிக்கிட்டு இருக்கு. பட் எங்களோட கான்செப்ட் என்னன்னா, இந்த மாதிரியான பாத்திரங்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு வாட்டி வாங்கிட்டாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், அதை நீங்க வந்து தலைமுறைகளுக்கு பாஸ் பண்ணலாம். இந்த பாத்திரங்கள் எதுவுமே யூஸ் அண்ட் த்ரோஸ் கிடையாது. எங்க பாட்டி யூஸ் பண்ணது, எங்க தாத்தா யூஸ் பண்ணதுன்னு நம்ம அம்மா எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப எங்கிட்ட எல்லாம் அந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாம் கிடையாது. இப்ப நாம அதை யூஸ் பண்ணும்போது நம்முடைய பரம்பரையே பேசும். இது வந்து எங்க பாட்டி யூஸ் பண்ணது, நான் பாட்டி ஆன பிறகு என்னுடைய பேர் அதுல நிலைச்சு நிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பல்க் ஆர்டர்ஸ்க்கு வந்து நாங்க பேர் வந்து சீல் பண்ணி கொடுக்குறோம், லேசர் பண்ணி கொடுக்குறோம். இப்ப நான் சொன்ன ரீசெண்டா ஒரு 400 பீசஸ் பண்ணிருந்தோம், அதுக்கடுத்து 200 பீசஸ் பண்ணிருந்தோம். அவங்க எல்லாத்துக்குமே அவங்க என்ன நேம் கொடுக்குறாங்களோ, லோகோ மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் நேமா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்க நேம்ஸ் வந்து லேசர் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இப்போ ஒரு வீடு ஃபுல்லா செட் பண்றீங்க, ஒரு பல்கா ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த நேம் கூட நாங்க வந்து லேசர் பண்ணி கொடுக்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்விங் ஹண்டி மேம், இதுவுமே சர்டிஃபைட் பிரான்ஸ் வித் லிட்ல வந்துரும். இது வந்து எல்லாமே குக் அண்ட் சர்வ் தான், எதுவுமே வெறும் சர்விங்க்குன்னு கிடையாது. இல்ல தாராளமா குக் பண்ணலாம். இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து பிரான்ஸ்லயுமே 4 ஹவர்ஸ்க்கு மேல ஃபுட் வந்து நம்ம சர்வ் பண்ண முடியாது, வச்சுட்டே இருக்க முடியாது, நம்ம மாத்திடணும். இதுல வந்து நம்ம 7 to 8 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க இதுல வந்து ஃபுட் வந்து வச்சுக்கலாம். குக் பண்ணிட்டு இதுலயே வச்சு சர்விங் பண்ணியும் நீங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். சூப்பர். இது ரொம்ப நேரம் வச்சிருக்கிறதுக்கும் இந்த பாத்திரங்கள் வந்து யூஸா இருக்கு. சோ அடுத்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் காட்டுறேன் மேம். இது வந்து பாத்தீங்கன்னா மசாஜர், பிரான்ஸ் மசாஜர். மசாஜரா? ஆமா. மசாஜர்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரான்ஸ்ல இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதாவது கால்ல பாதத்துல நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆயுர்வேதால இதுக்கு பேரு வந்து நான் எக்ஸாக்டா பார்த்து நான் சொல்றேன். இதுக்கு பேரு இந்த இதுல வந்து பாத அபியங்கா அப்படின்னு நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நைட்டு தூங்கும் போது ஒரு நல்லெண்ணெயோ இல்லாட்டி கீ, அதாவது உடம்பு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, நல்லெண்ணெய் யூஸ் பண்ண முடியாதுன்னா கீ வச்சுக்கலாம். அதுல தொட்டு காலை நல்லா சர்க்குலேட் பண்ணி நம்ம மசாஜ் கொடுக்கும் போது நம்மளுடைய ஃபுல் உடம்புடைய நாடியுமே அந்த இடத்துல இருக்கு, முடிச்சுகள் வந்து அந்த நம்ம பாதத்துல இருக்கும் போது அது ஆக்டிவேட் ஆகுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தங்கள் வந்து வெளியில வருது. நான் இதுல ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுல பண்ணும்போது, நான் முடிஞ்ச இதுல வீடியோ அட்டாச் பண்றேன், என் கால்ல இருந்து கருப்பா வெளியே வந்தது மேம். என்னால நம்பவே முடியல. கிளீனா வச்சிருக்கோம் கால, நம்ம
கால்ல இருந்து கருப்பா வருது. அந்த காலடி அந்த ரேகைகள்ல இருந்து பிளாக் கலர்ல ஒரு இதா வெளில வருது. நான் என் ஹஸ்பண்ட் உடனே சொன்னேன், வீடியோ எடுங்கப்பா, காலை பாக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சா அட்டாச் பண்றேன் அந்த கிளிப். அவ்வளவு ரிலாக்ஸ் ஆகுது இது. அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும். தூக்கம் இல்லாம சஃபர் ஆறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ரெமெடி. பிளட்ட பியூரிஃபை பண்ணுதுன்னு சொல்லி இது ஆயுர்வேதால சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு ஐ பவர் இருக்கு இல்லைங்களா, 3 months கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐ பவர் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம பாத்திர கடைக்கு வந்திருக்கோமா, இப்ப ஆயுர்வேத கடைக்கு வந்திருக்கோமா தெரியல. அந்த அளவு இது வந்து ரெஃப்ரெஷிங்கா இருக்கு, நம்ம உடம்புக்கு வந்து நல்லதுன்னா கண்டிப்பா இதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன், இதை நான் வாங்கி பாக்குறேன்னா. இது வந்து இதுல மரத்துல ஜஸ்ட் ஹோல்டர் மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு ரொம்ப டைட்டா பிடிக்க கூடாது, கை வலிக்கும். ஜஸ்ட் லைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு சேர்ல கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு காலை அப்படி வச்சுட்டு நல்லா இப்படி சர்க்குலரா அப்படி மசாஜ் பண்ணணும். அதுபடி நம்ம பெருசாலாம் எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் மேல கீழே ரொட்டேட் பண்ணாலே போதும். ஒரு 10 minutes, ஒரு காலுக்கு 10 minutes. அவ்வளவுதான் இல்லையா? அவ்வளவுதான். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப உடம்புக்கு காலுக்கு இதெல்லாம் சரி பண்றதுக்கு சொல்லியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்லயே சீப். பிரான்ஸ்ல சீப்பா நல்லா வெயிட்டா வேற இருக்கு. நம்ம நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்ல ஒரு 10-15 times நல்லா கோம் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நல்ல லாங் ஹேர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுதாங்க லாங் ஹேருக்கு உண்டான சீக்ரெட். ஜிங்க் வேணுமா, காப்பர் வேணுமா, எண்ணெயில போட்டு காய்ச்சறதுக்கு பதிலா இதை இப்படியே நம்ம கொடுத்தோம்னாலே நியூட்ரிஷன் வேல்யூஸ் எல்லாம் வந்துரும். உண்மைதான். இதுவும் நல்ல ப்ராடக்ட் தான். ஓகே, நைஸ். அது மட்டும் இல்ல, நிறைய இந்த கடாய் நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி சின்ன இதுல இருந்து வெரைட்டி ஆஃப் கடாய்ஸ் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி கலர் நம்ம இந்த ஜக்கு, இந்த கூஜா எல்லாம் வந்து எப்பயோ பழைய பார்த்த இது டீ ஜக் இல்லையா? டீ கெட்டில். அதுவும் வந்து ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த காஃபி ஃபில்டர். போன தடவை பார்க்கும்போதே அதுலயே 2 வெரைட்டிஸ் இருந்தது. ஆமா மேம், அதுவுமே இப்ப நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா ஃபாஸ்ட் மூவிங். இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம காஃபின்னு சொல்லணும்னு தான் ஞாபகம் வருது. பிரான்ஸ்லயுமே நம்ம வந்து காஃபி டவரா வந்து லான்ச் பண்ணிருக்கோம் மேம். லாஸ்ட் டைம் நீங்க பார்த்தது வந்து பித்தளையில பாத்தீங்க இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா காஃபி ஃபில்டர் காஃபி டவரா இன் பிரான்ஸ். வாவ், சூப்பர். காஃபினா இதுல குடிச்சாதான் காஃபி, அப்படியே கல்லு சொட்ட மாதிரி இல்ல, அழகா இருக்கு. இந்த டவராவும் இல்ல, ரொம்ப கியூட்டா இருக்கு. நைஸ். இன்னும் நிறைய இருக்கு, நிறைய வெரைட்டி ஆஃப் பாத்திரங்கள். நீங்க நேர்லயே கடைக்கு வாங்க, பெருங்குடியில இருக்கு ரோஷ் குக்வேர். நேர்ல வந்து பாத்தீங்கன்னா 1-2 பாத்திரம் இல்ல, கடையே அள்ளிட்டு போற மாதிரிதான் இருக்கு, வெரைட்டியா இருக்கு. நான் பார்த்தோன்னே இல்ல, வந்தோடனே சொல்லிட்டேன் இந்த பொருள்லாம் எனக்கு வேணும்னு நான் எடுத்து வச்சுட்டேன். போகும்போது அதெல்லாம் எடுத்துட்டு போகணும். சோ இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோசைக்கல். சோ நம்ம நீங்களே வந்து வீட்டுல ஒரு நாள் போட்டு காமிச்சீங்க, தோசை செஞ்சு காமிச்சீங்க, ரொம்ப நல்லா வந்தது, உங்களோட ஃபீட்பேக் இருந்தது. இது நம்மளுடைய ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம். கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு இதுல எங்களுக்கு லைவா காமிச்சா நாங்க இன்னும் நம்பிடலாம் அப்படின்னு ஒரு சில கஸ்டமர் யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம லைவாவே செஞ்சு காமிச்சிடலாம். சூப்பர், அது கூட பண்ணிடலாம். ஓகே, உடன் ஹேண்டில் ஸ்கொயர்ல நம்ம பண்ணி காமிச்சிடலாம். இந்த தவால பண்ணி காமிச்சிடலாம். தண்டவாளக்கல்ல வந்து இதுல பண்ணி காமிச்சிடலாம். கடையில இருந்து அப்படியே எடுத்து தோசை பண்ண போறோம், வாங்க. சொன்ன வெரைட்டிஸ்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம கடையில. நிறைய பேருக்கு என்னன்னா, நீங்க வீட்டுல எல்லாம் சுடும்போது அதை நீங்க எத்தனை வாட்டி சீசனிங் பண்ணீங்க, எத்தனை வாட்டி வெங்காயம் வதக்குனீங்களா தெரியாது அப்படின்றாங்க. சோ நம்ம இப்போ வந்து நம்ம கடையில இருந்தே ஒரு தவா எடுத்து வச்சிருக்கோம். இதுல நான் வந்து ஊத்தி காட்டுறேன், நீங்க லைவா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. உண்மையாலுமே இது வந்து என்னன்னா, நான் கடையில இருந்து வாங்கிட்டு போன உடனே ஒரு சின்ன வெங்காயத்தை பண்ணிட்டு உடனே தோசை ஊத்துனா வந்துருச்சு. கண்டிப்பா டெமோவா இவங்க வந்து கடையில இருந்து கல்லு வாங்கி நம்ம பண்ணும்போது இல்ல, உண்மையிலுமே உங்களுக்கு இதுதான் உண்மைன்னு தெரியும். கண்டிப்பா ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அப்படியே ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்து வச்ச கல்லு சூடாயிட்டு இருக்கு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து நம்ம ஆயில் ஊத்திட்டு, நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் சொல்றதுதான், ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. அது ஜஸ்ட் ஒரு கிளீனிங் ப்ராசஸ்க்காக. அதேதான் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வெங்காயம் போட்டு நம்ம வதக்க போறோம். அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறம் அதை தட்டி விட்டுட்டு இனிமேட்டு நம்ம தோசை போட போறோம். அவ்வளவுதான் மேம், நம்ம அந்த வெங்காயம் போட்டு ஃபர்ஸ்ட் வதக்கியாச்சு. இப்ப தண்ணி தெளிச்சுட்டு நம்ம தவா ரெடி. தண்ணி தெளிச்சு டெம்பரேச்சர் லைட்டா டவுன் பண்ணிட்டு தோசை ஊத்தி காமிச்சிடுறேன். ஒரு ஹோட்டல்ல மாஸ்டர் செஃப் பழகிருச்சு. சூப்பர் போங்க. ஆஹா, சோ மொறு தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ நல்ல தோசை வந்துருச்சு மேம். உங்க கையாலே நீங்க போட்டு திருப்பி காமிச்சிட்டீங்கன்னா. இல்ல, கரண்டி வேண்டாம், கையில எடுக்கிறேன். சூடா இருக்கு. ஆமா,
வாவ் வாவ் சூப்பர் சூப்பர். அவ்வளவுதான் 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 சூப்பரா வந்துருச்சு. இது நான் என்னோட வீடியோலயும் நான் இது பண்ணிருக்கேன். ஆமா நீங்க அத ரொம்ப அழகா easy-ஆ சுருட்டி காமிச்சீங்க. ஆமா, ரொம்ப நல்லா easy-ஆ வந்துருச்சு. வந்துருச்சு. சூப்பர். ஓ சூப்பரான தோசை மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. சோ அப்புறம் தோசை ஊத்திக்கிட்டே இருக்கலாம் ஒண்ணும் ஆமா. பிரச்சனை இல்ல. நைஸ். அப்படியே நம்ம ஒரு பணியாரத்தையும் போட்டு ஓ காமிச்சிடலாம். கண்டிப்பா. ஆரம்பிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பணியாரத்துலயுமே நம்மகிட்ட எப்படி தோசை கல் வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கோ அந்த மாதிரி பணியாரம் பேனுமே வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் மேம். எங்க கிட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா வீடுகள்ல தோசை மாவு ஒரு 2 நாள் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அதுல வெங்காயத்தை வதக்கி போட்டு பணியாரத்தை ஊத்தி பணியாரமா நம்ம கொடுத்துருவோம். இது ரகசியங்க. யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. அப்படிதான் பல வீடுகள்ல பணியாரம் வந்து போயிட்டு இருக்கு. சோ அப்படி இது எப்படி தோசை தவா வந்து ரெகுலர் யூஸ்ல இருக்கோ அந்த மாதிரி பணியார தவாவுமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் யூஸ்ல இருக்கு. சோ இந்த பிளாட் பேஸ் அந்த பிளாட் பேஸ் பணியாரம் பேன் வந்து நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங். இது ஏன் ஃபாஸ்ட் மூவிங் பாத்தீங்கன்னா நிறைய ஒண்ணு கேட்டாங்க. நம்ம அந்த இண்டக்ஷன் பேஸ் பண்ணும்போது இந்த ரிங் கனெக்டடா இருக்கு, இது ஹீட் ஸ்ப்ரெட் ஆகுமா? ஈவன் நான் என்னோட சேனல்ல டெமோ பண்ணி காமிச்சிருக்கேன். ஈவன் நல்ல ஸ்ப்ரெட் ஆகும்னு சொன்னா கூட ஒரு சின்ன டவுட் இருந்துட்டே இருந்தது. சரி அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஃபுல் ஃபிளாட் பண்ணிடலாம். இது வந்து இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணலாம், காயில் பர்னர்ஸ்ல யூஸ் பண்ணலாம், அவென்ஸ்ல யூஸ் பண்ணலாம், ஸ்டவ்ல யூஸ் பண்ணலாம். வாவ். சோ இது ஒண்ணு வாங்கிட்டீங்கன்னா நீங்க இந்த உலகத்துல எந்த கார்னர்ல இருந்தாலும் இந்த 4 விதமான ஸ்டவ், அது போக இந்த விறகடுப்புலயும் யூஸ் பண்ணலாம். எந்த விதமான பாதிப்புமே வராது, எதுவுமே இதாகாது, நல்லா இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 7 குழி, 9 குழி அண்ட் 12 குழி 3 சைஸ் இருக்கு. 9 குழியில மட்டும் வித் லிட்டோட வந்துரும். இந்த 9 குழி எடுத்து இப்ப நான் உங்களுக்கு வந்து பணியாரம் போட்டு காமிச்சிட்டேன். எப்படி நம்ம தோசையை வந்து கையில உரிக்க முடியுமோ இந்த பணியாரத்தை இப்படி உதுக்க முடியும். உதுத்து காட்டுற பணியாரம். இப்ப வந்து நான்ஸ்டிக்ல இருந்து ஜனங்கள்லாம் மக்கள்லாம் வந்து இதுக்கு மாறிட்டு வர்றாங்கிறதுக்கு உங்க கடையில இருக்கிற இந்த பொருட்களே வந்து ஆதாரமா நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த நான்ஸ்டிக்கு உண்டான வினைகளை நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அதுல இருந்து கண்டிப்பா மக்கள் மாறணும். ஸோ எங்க போய் கடையில இருந்து வாங்குறது, அயன்லாம் எங்க போய் வாங்குறது நீங்க யோசிக்கவே வேண்டாம். சென்னை பெருங்குடியில இருக்கிற ரோஷ் குக்வேருக்கு நேர்லயே வாங்க. எந்த வெரைட்டி, 2 பேர் இருக்கிற குடும்பமா, 4 பேர் இருக்கிற குடும்பமா, எல்லாருக்கும் உண்டான பொருட்கள் இங்க இருக்கு. நேர்லயே வந்து வாங்கிக்கோங்க. தோசைக்கல் முடிஞ்சது, அடுத்து பணியாரம் வந்துருச்சு. பணியாரம் ஊத்த போறீங்க. ஆமா, பணியாரத்துலயும் அதேதான். நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு குழிலையும் வெங்காயம் போட்டு அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்துட்டு திரும்ப பணியாரம் ஊத்தி நான் காமிச்சிடுறேன். ஃப்ரெஷ் ஃப்ரம் கார்டன்ங்கிற மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரம் கடை. ஆமா, கடையில இருந்து கடாய் அழகா பணியாரம் ஊத்த போறோம். வெங்காயம் எல்லாமே வதக்கிட்டோம். நல்லா அந்த வெங்காயத்தை டிஸ்கார்ட் பண்ணிட்டு கிளீனா தொடச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம பணியாரம் ஊத்திடலாம். இதுல பண்ணிடலாம். ஸோ எல்லா குழிலையுமே நம்ம எண்ணெய் விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும். இதுல ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்ணியப்பம்லாம் பண்ணும்போது அந்த அளவுக்கு அது வந்து எண்ணெய் குடிக்காது. திரும்ப அதுல ரீட்டைன் ஆகும். நம்மளுக்கு பாதி எண்ணெய் வந்து ரீட்டைன் ஆகும். ஆமா, இந்த உண்ணியப்பம் பண்ணும்போதுல அப்படியே வழிய நெய் ஊத்தணும். காஞ்சிருச்சு. நம்ம வந்து மாவு தெரியணுங்கிறதுக்காக கிளாஸ்ல வச்சிருக்கோம். ஆமா, பணியாரம் பேன் நல்லா பழகிடுச்சு அப்படின்னா இல்ல இவ்வளவு எண்ணெய் கூட நம்ம ஊத்தணும்னு அவசியம் இல்ல. ஒரு 10 டைம்ஸ் நம்ம நல்லா பணியாரம் ஊத்திட்டோம் அப்படின்னா நம்ம ஆயில் ஸ்ப்ரேயர் வச்சு நம்ம லைட்டா ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆமா, அது பண்ணா நம்ம நான்ஸ்டிக்கா இதான் கூட தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்துரும். ஆமா, மூடிடலாம். ஆமா, இப்ப நல்லா வெந்துருச்சு. நம்ம ஓபன் பண்ணிட்டு திருப்பி விட்டுறலாம். இது நான்ஸ்டிக்கான்னு சந்தேகம் வரும் இல்லைங்க. அந்த அளவுக்கு அப்படி பெர்ஃபெக்ட்டா நம்ம டக்கு டக்கு டக்குன்னு திருப்பிடலாம். சோ இப்ப நான் ரெடியா இருக்கேன். நம்ம வந்து பொதுவா வந்து டயலாக் இருக்குல்ல மேம், தெரிக்க விடலாமா அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம பணியாரத்தை உதிர்த்து விடலாமான்ற மாதிரி இப்ப நம்ம உதிர்த்திடலாம் பணியாரத்தை. பாருங்க, அவ்வளவுதான் போங்க. இந்த அவுட்டுக்காக தான் மேம் மேக்சிமமா நான்ஸ்டிக் போவாங்க. இந்த ஒட்டிக்குது அப்படின்றதுக்காக தான் மேக்சிமமா போவாங்க. இது காஸ்ட் அயன்லயே வந்துருதுன்னா எதுக்கு நான்ஸ்டிக்? எதுக்கு? அது நம்ம உடம்புக்கு கெடுதல் போது நான்ஸ்டிக் பக்கமே யாரும் போக மாட்டாங்க. இது இவ்ளோ ஈஸியா வருது. ஆமா, பாக்கவும் அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலா வெரி நைஸ், சூப்பர். எவ்ளோ அழகா இல்ல? ஆமா, அதுவும் இதுல வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து நான்ஸ்டிக்ல வரவே வராது. வெளியில கிறிஸ்பியா இருக்கும், உள்ள நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நல்ல சாஃப்டாவும் வெளியில கிறிஸ்பாவும். நைஸ். ஆமா, நல்லா இருக்கு. செம்ம சூப்பரா இருக்குங்க.
மேம் நம்மளுடைய கிளீனிங் பவுடர், ஜாக்ஸ் கிச்சன் கிளீனிங் பவுடர் இப்ப நியூ லுக்ல லான்ச் பண்ணிருக்கோம். லாஸ்ட் டைம் ஒரு பாக்கெட்ல போட்டு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் மேம், செம்ம ரெஸ்பான்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ராப்பரா டப்ல வந்து நம்ம சேல்ஸ் பண்றோம். உள்ளுக்குள்ள ஆர்கானிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரப்புமே நம்ம தேங்காய் நார் ஸ்க்ரப் ஃப்ரீ வச்சிருக்கோம். ஓ நைஸ். ஆனா என்ன கேட்டா இந்த ஸ்க்ரப் வந்து தேவையே கிடையாது, கையிலே வாஷ் பண்ணிடலாம். அவ்வளவு அழகா வந்து கிளீன் ஆகுது. இந்த பூஜை அறை பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகா கிளீன் ஆகுது. இது வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. நம்ம அந்த கவரை பிரிச்சுட்டு எங்க வைக்கிறதுன்னு தெரியாம இது வந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த இது நீங்களும் இதுல அழகா போஸ்ட் கொடுக்குறீங்க. பெருங்குடி ரோஷ் குக்வேர்ல இந்த காப்பர்ல வாட்டர் டேங்க்ல இருந்து நிறைய ஐட்டம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நீங்க கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட் வேணும் நீங்களே கையில பிக் பண்ணி நீங்க வாங்கிட்டு போகலாம். நீங்களே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போகலாம். ரோஷ் குக்வேர்ல ட்ரைப்ளைல நிறைய ப்ராடக்ட் இருக்கு நான் பாக்குறேன். இத பத்தி நம்ம வந்து ஜுபைதா ஹஸ்பண்ட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சோ என்ன சார் இவ்வளவு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க? இது வந்து ட்ரெமோல்டினா அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு. இவங்க வந்து பேசிக்கலி பிரசிலியன் பிராண்டு. இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. மோர் தென் 120 கண்ட்ரீஸ்ல வந்து அவங்க பிரசன்ஸ் இருக்கு. பட் இந்தியாவில் சென்னையில ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது நம்ம. அவங்களுடைய பேக்கிங்கும் காமிச்சிடறேன். ஒரு ப்ராடக்ட்டுமே இந்த மாதிரி பேக்கிங் வருது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா NSF சர்டிபிகேஷனோட இருக்கு மேம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே NSF சர்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து யூஎஸ்ல NSF சர்டிபிகேஷன். இவங்களுடைய ஒரு பேக்கிங்லயுமே இந்த பேக்கிங்ல உங்களுக்கு வந்து இந்த சர்டிபிகேஷனோட வந்துருது. இதுல பாத்தீங்கன்னா நான் டாக்ஸிக்ஸ் மேட் வித்வுட் PFAS அண்ட் PTFE இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. இதுல பியூட்டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டோட லிட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ராடக்டோட லிட் இப்போதைக்கு மார்க்கெட்ல ஓடிட்டு இருக்கிற எந்த ட்ரைப்ளை பிராண்டை காட்டி கம்பேர் பண்ணும்போது அதோட வெயிட் வந்து டபுள் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நான் வேற பிராண்டோடைய லிட் நீங்க எடுத்து இதையும் நீங்க எடுத்தீங்க, நாங்க வந்து வெயிட் மிஷின்லேயே போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதோட வெயிட் வந்து டபுளை காட்டி அதிகமா இருக்கு. அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க குக் பண்ணும்போது ப்ரெஷர் குக்கர் மாதிரி வராது. பட் வெயிட் அதிகமா இருக்கும் போது குக்கிங் டைம் ரெடியூசஸ் பை 7 to 8 minutes ஆன் ஆவரேஜ். ஓகே ஓகே. அப்ப கேஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மிச்சமாகும். கேஸ் ஆட்டோமேட்டிக்கா மிச்சமாகும். பிளஸ் ஃபுட் குவாலிட்டி ரிட்டைன் ஆகுது உங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பிராண்ட்ல இந்த NSF சர்டிபிகேட் இருக்கிறதுனால இதோடைய ரிவீட்ஸா இருக்கட்டும், சரிங்களா, அதே மாதிரி இதோடைய ஹேண்டிலா இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இதுல எஸ் மற்ற பிராண்ட்ஸ்ல இருக்க இதுவும் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சில நிறைய அட்வான்டேஜும் இருக்கு. இப்ப பால் குண்டா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப மற்ற பிராண்ட்லயும் நாங்க வச்சிருக்கோம், நம்ம கிட்டே அவைலபிளா இருக்கு. பால் குண்டா பாத்தீங்கன்னா அதோட ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், அகலம் அதிகமா இருக்கும். அப்படிங்கும் போது இந்த அப்படியே மாத்திருக்காங்க, ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அகலம் கம்மி பண்ணிருக்காங்க. இது எதுக்குன்னா கொஞ்சம் பொங்காம இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேலன்சிங் ஃபேக்டர்ஸ் எல்லாத்துக்குமே. இது சொன்னீங்களே, பால் பொங்காம யார் வீட்டுல இருக்கோ அவங்க ரொம்பவே பொறுமைசாலிகள். நம்ம சர்டிபிகேட் இப்படி பாத்துட்டே இருப்போம், அது பால் பொங்குதா பொங்கவே போகாது. ஒரு செகண்ட் இப்படி திரும்பினா டக்குன்னு பால். பட் அதுல உண்டான சாத்தியக்கூறுகள். ஆமா. சோ மேம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல நான் சொன்ன உங்ககிட்ட இதுல பியூட்டி எல்லாமே சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நார்மலி இண்டஸ்ட்ரியில போயிட்டு இருக்கக்கூடிய வாரண்டி பீரியட் பாத்தீங்கன்னா இட்ஸ் 5 years. ஆனா இந்த பர்டிகுலர் பிராண்டுக்கு வாரண்டி பீரியட் 10 years. ட்ரைப்ளை ஸ்டீல் வந்து இரும்பு இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதை நான் வந்து இந்த மேக்னெட்டை வச்சு இப்ப காட்ட போறேன். ஓகேங்களா? அண்ட் அதுல இருக்காது. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு இது தெரிஞ்சு இதுல பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு அந்த வாரண்டி சொன்னேன் பாத்தீங்களா, இதுல இரும்பு இருந்துமே இது ரஸ்ட் ஆகாது. சரிங்களா? இது இருந்துமே ரஸ்ட் ஆகாது. அப்படி ஆனால் அதுவுமே இட் இஸ் கவர்டுன்றது வாரண்டி, அதையும் மாத்தி கொடுப்போம். ஓ சூப்பர். இப்போ உங்களுக்கு பிராண்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்றத ரொம்ப ஃபாஸ்டா டக்கு உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துறேன் மேடம். இது வந்து ஒரு வாக்கு, இது வந்து வாக்கு ஒன்று இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்தா பேன், இது பாஸ்தா பேன், இது வித் லிட். அடுத்து பாத்தீங்கன்னா மேம் இது வந்து நார்மலா ஃப்ரை பேன் மேம். இது ஃப்ரை பேன்ல வந்து 3 சைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நார்மலா கடாய் வந்துடுது. இதுல வந்து கடாய்க்கு அப்புறமேட்டுல இந்த டோப்பு மட்டும் எனக்கு பர்சனலா கொஞ்சம் பிடிச்சது. இந்த கடாயில வந்து கிட்டத்தட்ட எல்லா சைஸுமே கவர் பண்றாங்க, இருக்கிறதுலே சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும். அண்ட் இவங்க பண்ணக்கூடிய இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்றாங்க. இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணனால கொஞ்சம் மினிமலா இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்றாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்தது என்னன்னா, இவங்கள்ட்ட நைஃப்ல வந்து ஒரு ரொம்ப பெரிய ரேஞ்ச் இருக்கு மேம். ஆக்சுவலி தே ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் நைஃப். குக்வார்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் வந்திருக்காங்க. இவங்க வந்து நைஃப் ஸ்பெஷலிஸ்ட். எந்த ஸ்டார் ஹோட்டல்ல போனாலும் சரி ட்ரெமோல்டினாவோட நைஃப் வந்து யூஸ் பண்றது வந்து ரொம்ப வழக்கம். இந்தியாலே நான் நிறைய ஷெஃப்ஸ் கிட்ட பேசியிருக்கேன்.
when they travel to சிங்கப்பூர்ல பேசிக்கா டிமோல்டினோட நைஃப் தேடியே போய் வாங்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. இப்போ அவங்க அங்கெல்லாம் போக தேவை கிடையாது, நம்ம ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கு. கால் மட்டும் பண்ணீங்கன்னா உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கும் உங்களுக்கு ஹோட்டலுக்கும் அமைச்சிருவோம். அண்ட் இவங்க நைஃப்ல பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல தான் ஆரம்பிச்சு சூஷி ஷெஃப் நைஃப்லாம் 25 இயர்ஸ் வாரண்டி வரைக்கும் போகுது மேம். இதுக்கப்புறம் இது வந்து அவங்க டாப் மேம். இது வந்து வீட்டில் டீக்கு காஃபிக்கு எதுக்குமே நான் சொல்லவே தேவை கிடையாது, மல்டிபிள் யூசேஜ் இருக்கு. நார்மலான ஒரு டோப்ல பாத்தீங்கன்னா இந்த கர்வ் வருது பாத்தீங்களா மேம், இந்த கர்வோட நின்றுக்கும், இந்த அளவுக்கு தான் இருக்கும். இதுல மட்டும் இந்த ரெண்டு எக்ஸ்டர்னல் இந்த ரெண்டு எட்ஜஸ்ல மட்டும் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ராவா கொண்டு போயிருக்காங்க. இதோட லுக் வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு, கஸ்டமர்ஸ்க்கும் மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது உள்ளயுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஃபினிஷ். என்னன்னா இந்த இதெல்லாம் இருக்கும்ல ஹாட் பேக், ஆமா ஹாட் பேக் இருக்கிற மாதிரி இது உள்ள வந்து இந்த வெளியில பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கு, உள்ள வந்து ஃபினிஷ் வந்து பாலிஷ் ஃபினிஷ், உள்ள மேட் ஃபினிஷ், கீழேயும் மேட் ஃபினிஷ். இதுதான் இந்த டிசைனிங் அந்த மாதிரி வந்திருக்கு. கண்டிப்பா நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் இதுல வந்து வெசல்ல வந்து குக் பண்ணோம் அப்படிங்கும்போது ரோஷ் குக்கருக்கு வாங்க, எந்த மாதிரி வெரைட்டி இருக்குன்னு நீங்களே நேர்ல வந்து பாருங்க. ஸோ நம்ம கடையில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாம் காமிச்சேன் மேம், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு கேள்வியா, ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ மேம். ஸோ நம்ம கடையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 விதமா நம்ம வந்து இப்போ மக்கள் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். நம்மளுடைய ஸ்டோர் சென்னை OMR பெருங்குடியில லொகேட் ஆயிருக்கு. டைரக்டா விசிட் பண்றவங்க டைரக்டா வந்து வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல வாங்கணுன்றவங்க நம்மளுடைய வெப்சைட் roshcookers.in மூலியமா நம்மளால வெப்சைட்ல இருந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட வாட்ஸ்அப்லயே நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல கால்ஸ் கண்டிப்பா எங்களால எடுக்க முடியாது, ஏன்னா இப்போ நம்ம செட் பண்ணிருக்க வாட்ஸ்அப்பே அந்த மாதிரி தான், அதுல கால்ஸே வந்து அலௌடு கிடையாது, அது அலோவே பண்ணாது. ஒன்லி வாட்ஸ்அப்ல நீங்க என்னென்ன பொருள் வேணும், இப்ப வீடியோல பாக்குற பொருட்களே வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்க எங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருள் எல்லாத்தையுமே நாங்க உங்களுக்கு ரேட்டு வித் கொட்டேஷன் பில் எல்லாமே உங்களுக்கு நாங்க சென்ட் பண்ணிடுவோம். நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆர்டர் புக் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாங்க ஷிப்பிங் பண்ணிடுவோம். நீங்க ஷிப்பிங் இப்போ நீங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு வெப்சைட்ல ஆர்டர் பண்ணோனேமே உங்களோட ஆர்டர் நம்பர் இது, உங்களுக்கு இதோட வெப்சைட் இத்தனை நாள்ல உங்களுக்கு டெலிவரிஸ் வரும்ன்ற ஒரு ஃபுல் டீடைல்டு மெசேஜ் உங்களோட வாட்ஸ்அப்க்கு வந்துடும். நாங்க அந்த ப்ராடக்ட்டை எடுத்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். அடுத்து அந்த நாங்க வந்து பேக் பண்ணி நாங்க வந்து கொரியர் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துட்டோம்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ்ல எங்களோட கனெக்டடா இருக்கலாம். உங்களோட பொருள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்கிங் நம்பருமே நாங்க சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க ட்ராக்கிங் நம்பர் போட்டு நீங்க வந்து உங்களோட ப்ராடக்ட் எங்க இருக்குன்றத செக் பண்ணிடலாம். வீட்டுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் உங்க ப்ராடக்ட் உங்களோட கனெக்டடாவே இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம டெவலப் பண்ணிருக்கோம் மேம். ஆன்லைன்ல உலக அளவுல பண்றோம், ஆல் ஓவர் இந்தியா. இப்போ வந்து வெப்சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ள மட்டும்தான் நம்ம வந்து அக்சசபிளா வச்சிருக்கோம். இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்ல பண்ணிக்கலாம், நாங்க வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ எனக்கு மட்டும் இல்ல, பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு கடைக்கு நேரா வாங்க, இல்ல வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு, ஜுபைதா.